ரெட் நியூஸ் செய்திகளுக்காக நான் உங்கள் சுனிதா ராமச்சந்திரன். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பாக மாதவரத்தில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான மாதவரம் வி. மூர்த்தி தலைமையில் மாதவரம் பழைய பேருந்து நிலையம் எதிரே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில் வரும் 2026 நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்க நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும். கட்சிக்காக உழைப்பவர்களுக்கு நிச்சயம் பலனுண்டு எனவும் அதற்கான பணிகளை இப்பொழுதிலிருந்தே துவங்குங்கள் என மாதவரம் மூர்த்தி கட்சியினருக்கு அறிவுரைகளை வழங்கினார். மேலும் புதிய வாக்காளர் பட்டியல் அடங்கிய நகலின் தொகுப்பை கட்சி நிர்வாகிகளிடம் வழங்கி கட்சி பணியாற்றுமாறு கேட்டுக்கொண்டார். இதில் மாவட்ட அவைத்தலைவர் ராஜேந்திரன், பொருளாளர் வெங்கடாஜலபதி, மாநில வழக்கறிஞர் பிரிவு துணை செயலாளர் வழக்கறிஞர் எம். தமிழரசன், பொதுக்குழு உறுப்பினர்கள் மனோகரன், வடகரை மு. சுந்தர், பகுதி செயலாளர்கள் டி. வேலாயுதம், எம். கண்ணதாசன், அஜாக்ஸ் பரமசிவம், கே. குப்பன், ஒன்றிய செயலாளர்கள் ஆர். சுப்பிரமணி, பி. கார்மேகம் செந்தில்குமார், மாவட்ட துணை செயலாளர்கள் ஜேம்ஸ் என்கிற விக்னேஸ்வரன், கே. இந்திரா, மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் ஜே. டேவிட்சன், 24வது வார்டு மாமன்ற உறுப்பினர் இ. சேட்டு உள்ளிட்ட மாமன்ற உறுப்பினர்கள், பகுதி ஒன்றிய பேரூர் கழக நிர்வாகிகள் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இது நமக்கான தேர்தல், சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தலில் நாம ஜெயிச்சாதான் நமக்கான தேர்தல், நம்ம ஜெயிச்சாகணும். இன்னொன்று சொல்ல போனா, இங்க இருக்கிற அத்தனை பேரும் என்னை முதல் கொண்டு அத்தனை பேர் மனசுலயும் வேறுபாடு இல்லாம நம்ம முழு மனதோட நம்ம கட்சி நம்ம வெற்றி பெறணும் என்ற மனசு வரணும். அந்த மனசு அந்த மனசோட செயல்படத்தான் முடியும். எதிர ஒன்று பேசுறது, மறைமுகம் ஒன்று பேசுறது.